முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோ. இன்னமும் தமிழ்நாட்டுல தீர்க்க முடியாத, மக்கள் கஷ்டப்படுற, தினம் தினம் ஃபேஸ் பண்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. முதல் பிரச்சனை மகளிருக்கான அந்த இலவச பேருந்து. அ நெறைய ஸ்டாப்ல வந்து இந்த பஸ் நிக்கிறதே இல்ல. குறிப்பா அந்த இலவசமா ஏறுற அந்த பெண்களையும் சரியா மதிக்கிறதும் இல்ல. அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் சுத்தமா கிடைக்கிறதே இல்ல. டிவிகே ஆட்சி வந்ததுக்கப்புறம் அது சரியாயிடும் அப்படின்னு நெனச்சோம். ஆனா நெறைய இடத்துல வந்து அது பழைய மாரியே அப்படியே தான் இருக்கு. இத நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்து அந்த அதிகாரிகள நீங்க பேசணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம, அ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கவங்க, அதாவது குடிச்சிட்டு பஸ்ல ஏறுறவங்கள வந்து பஸ்ல அலோவ் பண்ணக்கூடாதுன்னும் கேட்டுக்கிறேன். இந்த பிரச்சனையும் அதிக அளவுல எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருக்கு. கண்டக்டர் மற்றும் டிரைவரும் இத வந்து பெருசா கண்டுக்கிறது இல்ல. இனிமே ட்ரிங்க்ஸ் பண்ணவங்களோ, இல்ல பஸ்ஸுக்குள்ள ஸ்மோக் பண்றவங்களோ அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம். 2வது பிரச்சனை, தமிழ்நாட்டுல அதிக அளவுல படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனா, இந்த ஆட்சி மாற்றத்துக்கு மிக முக்கிய காரணமும் இந்த வேலைவாய்ப்பு இல்லாதது தான். உங்களுக்கே தெரியும், இந்த லயோலா கல்லூரியில கூட வேலைவாய்ப்பு முகாம் நடத்தினப்ப, அங்க எவ்ளோ கூட்டம் சேர்ந்தாங்க. ஆ எவ்ளோ இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நெறைய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கணும்னு முதல்வர்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்த பிரச்சனை, இந்த கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற இந்த ஸ்டாஃப்ஸ். அவங்க வந்து எவ்ளோ லெதார்ஜிக்கா இருக்காங்க அப்படின்னு அங்க போற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்களால ஈஸியா ஒரு ஒரு ரெசிப்ட்டா இருக்கட்டும், ஒரு அட்மிஷன் ஃபார்ம் இது எல்லாமே அவங்களால ஈஸியா குடுக்க முடியும். அவங்க வேணும்னே மக்கள காக்க வைக்கிறாங்கங்கிறது தான் முக்கியமான உண்மை. ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கணும்னா கூட, இங்க போ, அங்க போன்னு எவ்ளோ அலைய விடுறாங்க. ஜிஹெச்சுக்கு குறிப்பா கஷ்டப்படுறவங்க தான் போறாங்க. அப்படி கஷ்டத்துல போனவங்கள, இங்க மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறாங்க. இந்த இடத்துல போய் இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு சீட்டு குடுக்கணும். அந்த சீட்ட குடுக்காம அவங்கள சொல்றாங்க. அங்க போய் அவங்க டெஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னோனே, போய் சீட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி திரும்ப அனுப்புறாங்க. இதுபோல இங்க போ, அங்க போன்னு நெறைய அலைய விடுறாங்க ஜிஹெச்ல. ஏதாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்டா கூட மரியாதை இல்லாம ரொம்ப தவறா பேசுறாங்க. அடுத்த பிரச்சனை இந்த ரேஷன் கடை. ரேஷன் கடையில 31ஆம் தேதி வரைக்கும் எத்தன மக்கள் போனாலும், அவங்களுக்கு தேவையான அதாவது அவங்க கார்டுக்கு தேவையான அத்தன பொருளுமே சரியா கிடைக்கிறதில்ல. நீங்க 10 தேதிக்குள்ளேயே வாங்கியிருக்கணும், 15 தேதிக்குள்ளேயே வாங்கியிருக்கணும் அப்படின்னு நெறைய நிராகரிக்கப்படுது. ஆனா ஒரு ரேஷன் கடையில அந்த கடைக்கு உட்பட்ட அத்தன மக்களுக்கும் தேவையான பொருட்கள் வந்து இருக்கணுங்கிறது தான் வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். ஆனா நெறைய இடத்துல வந்து நீங்க வந்து 10ஆம் தேதிக்குள்ளேயே வாங்கியிருக்கணும், 15ஆம் தேதிக்குள்ளேயே வாங்கியிருக்கணும், தீர்ந்துருச்சு அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட் வந்து நெறைய இடத்துல இருக்கு. 31ஆம் தேதி வரைக்கும் அந்த ரேஷன் கார்டுக்கு சேர வேண்டிய பொருள் 31ஆம் தேதி வரைக்கும் எப்ப போனாலும் கிடைக்கணுங்கிறது வந்து அடுத்த வேண்டுகோள். பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான ரேஷன் பொருள தாண்டி இன்னும் அதிகமா வேணும்னு எக்ஸ்ட்ரா பணம் குடுத்து அது தெரியாம வாங்கிக்கிறாங்க. அது இனிமே கண்டிப்பா நடக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான பிரச்சனை, இந்த வெளியூர்களுக்கு பஸ்ல போகும்போது ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டுவாங்க. அது எந்த மாரி இடத்துல இந்த கண்டக்டர், டிரைவர்லாம் நிப்பாட்டுறாங்கன்னா, அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கக்கூடிய இடத்துல நிப்பாட்டிர்றாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு தயிர் சாதமே ரூ. 100 ரூ. 150 வரைக்கும் விக்கிறாங்க. அந்த ஃபுட்டுல குவாலிட்டி, குவான்டிட்டின்னு எதுவுமே இருக்காது. இந்த மாரி நடக்கிறதுனால தான் நெறைய பேசஞ்சர்ஸ் சாப்பிடாம பசியோட வராங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல லஞ்சம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இது போல மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன அடிப்படை பிரச்சனைகளும் குறையணும்னு முதல்வர கேட்டுக்கிறோம். உடனே தீர்க்கப்பட வேண்டிய இது போல சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நாம தெரிவிப்போம். ஏன் இதெல்லாம் நம்ம முதலமைச்சர்ட்ட சொல்றோம்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க.